பொங்கல் சொல்ல போகிறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1/4 டம்ளருக்கும் மேலே 1/2 டம்ளர் கம்மியாக சிறுபருப்பை எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் எந்த டம்ளர் அளவு எடுத்தோமோ அந்த டம்ளரில் 1 டம்ளரு பச்சரிசி போட்டுக்கோங்க. அதில் அளவு எடுத்தோமோ அந்த டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். கொஞ்சம் போட்டுக்கிறோம். இஞ்சி ஒரு துண்டு போடுறோம் பொடியாக நறுக்கி. மிளகு 1/2 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சுக்கோங்க. ஒரு 4-5 சவுண்டு வச்சு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா இப்படி குழஞ்சிருங்க. ஊற வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் ஊற்றுறோம். 1 ஸ்பூன் போடுறோம். கடுகு பொரிஞ்சிட்டு ஜீரகம் 1/2 ஸ்பூனு, முந்திரி கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம். பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. எல்லாம் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். மாடி தோட்டத்தில் வந்து கருவேப்பிலை போடுறாங்க. இப்போ இதில் கொட்டிடுறோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவையான பொங்கல் ரெடி.